டக்ளஸிற்கு எதிராக ஸ்ரீதரன் கடும் கோபத்தில் சுமந்திரன். ஜனாதிபதி மன்னிப்பு போர்வையில் விடுவிக்கப்பட்ட கைதிகள் வெளியாகும் அதிர்ச்சி தகவல். புலம்பெயர் தமிழர்களால் அனுர அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கும் மிகப்பெரிய பொறி. சீனாவிடமிருந்து உதவி கோட்டாபயை எதிர்த்ததை பெற முயல்கின்றாரா ஜனாதிபதி அனுர. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்படுமா? கல்வி அமைச்சு வெளியிட்டு அறிவிப்பு. காணி விடுவிப்பு கோரி யாழில் வெடித்த போராட்டம். மிகப்பெரிய ஆபத்தில் ஈரானின் முக்கிய அணு உலை விடுவிக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. டிரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு பரிந்துரைத்த பாகிஸ்தான். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை அண்மையில் முன்வைத்திருந்தார். கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மண்டைதீவு மண்கும்பான் அல்லைப்பிட்டி கொலைகள் மற்றும் மனித புதைக்குழி விவகாரங்களில் டக்ளஸ் தேவானந்தா உடந்தையாக இருந்ததாக ஸ்ரீதரன் குற்றம் சாட்டினார். 60க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களின் கொலைகளுக்கு டக்ளஸ் தேவானந்தா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக முறையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்.ஏ. சுமந்திரன் சார்பான சில தரப்புகள் அண்மையில் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றும் முனைப்புடன் டக்ளஸின் கட்சி அலுவலகத்தை நோக்கி விரைந்திருந்தனர். இந்த நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியினை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தனது சுய லாபங்களுக்காக இலங்கை தமிழரசுக் கட்சியினை பயன்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதன் காரணமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தேசிய அடையாளமாக காணப்படும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் இரு வெளிப்பாடுகள், இரு எதிர்ப்புகள், இரு தலைகள் காணப்படுவதாக விமர்சனங்கள் வலுத்துள்ளன. குற்றப்புலனாய்வுத்துறை நடாத்தி வரும் விசாரணைகளில் 30 கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இல்லாமல் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. ஜனாதிபதி மன்னிப்பு போர்வையில் கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தது குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது. அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. குறிப்பிடத்தக்க வகையில் முன்னாள் சிறைச்சாலை ஆணையர் ஜெனரல் துஷார் உபுல்தெனிய தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக காவலில் உள்ளார். விடுவிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு பிரிவுகள் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் அவர்களின் விடுதலைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய குறிப்பிட்ட காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் இப்போது விசாரித்து வருகின்றனர். இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத 37 நபர்களின் அறிக்கைகளும் உள்ளன. அதிகரித்து வரும் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக நீதியமைச்சு சிறைச்சாலை துறையின் ஒரு பெரிய மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவதில் முன்னிலை வகித்த நாடுகளில் ஜெர்மனியும் ஒன்றாகும். ஜெர்மனியை தவிர கனடா மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு தயாராகி வரும் மற்ற முக்கிய நாடுகள் என கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 3 நாடுகளிலும் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் மிகவும் வலுவாக உள்ளனர். அரசாங்கங்களை அமைப்பதிலும் மாநில அரசாங்கங்களை அமைப்பதிலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களுக்கு இந்த தமிழ் புலம்பெயர்ந்தோர் ஆதரவு மிகவும் முக்கியமானது. அதன்படி ஜெர்மன் சான்சலர் ஜனாதிபதி அனுரவை சந்திக்காததற்கு பின்னால் தமிழ் புலம்பெயர்ந்தோரின் வலுவான செல்வாக்கு இருப்பதாக பலர் சந்தேகிக்கின்றனர். மேலும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்தின் உயர் ஸ்தானிகர் வால்கர் டர்க் அடுத்த திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜெனீவா உயர் ஸ்தானிகர் அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளார். ஜெனீவா உயர் ஸ்தானிகர் வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனித உரிமைகள் நிலைமை குறித்து கலந்துரையாடல்களை நடாத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி துணை அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் அது 2029க்கு பிறகு தொடர வேண்டுமா என்பதை முடிவு செய்வதற்கும் 2028ஆம் ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பரீட்சையுடன் தொடர்புடைய தேவையற்ற அழுத்தத்தை குறைக்க பரீட்சை திணைக்களம் ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை முறையாக குறிப்பதற்கும் புலமை பரிசில் பரீட்சை போட்டித்தன்மை காரணமாக மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் தலைவர்கள் தற்போது மீண்டும் சீனாவுடன் நெருங்கிய உறவுகளை பேணி வருவதை காண முடிவதாகவும் ஜனாதிபதி அனுரவும் மீண்டும் இலங்கைக்கு செல்ல உள்ளதாகவும் கொழும்பு ஊடகம் ஒன்று தனது அரசியல் பத்தியில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, குறிப்பாக ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கடந்த சில வாரங்களாக ஜேவிபி எம்பிக்கள் பலருடன் சீனாவிற்கு விஜயம் செய்து அங்கு கலந்துரையாடல்களை முடித்துக் கொண்டு கடந்த வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு திரும்பினார். மேலும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் அமைச்சின் செயலாளரும் தற்போது சீனாவிற்கு விஜயம் செய்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஒரு கட்டத்தில் மீண்டும் சீனாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கான களத்தை தயாரிப்பதற்காக டில்வின் பல வாரங்களாக சீனாவில் தங்கியிருந்துள்ளார் என்று அதிகாரப்பூர்வமற்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி ஜனாதிபதி சில மாதங்களுக்குள் மீண்டும் சீனாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிட்டிருப்பது ஏன்? இந்த விஷயத்தை விசாரிக்கும் போது கோட்டாபயவின் அரசாங்கத்தின் போது நடந்த ஒரு சம்பவத்திற்கும் ஜனாதிபதியின் இந்த திடீர் சீன விஜயத்திற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்று பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் இடம்பெற்றது. காணி உரிமையாளர்களால் மயிலிட்டி சந்தியில் நேற்று குறித்த அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரிய இந்த போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், மக்களின் விவசாய நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகின்றது. ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னராக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிது சிறிதாக துண்டுகளாக விடுவித்தனர். இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் 2400 ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதன் மூலமே எமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என அவர்கள் தெரிவித்தனர். ஈரானில் உள்ள புஷேர் அணு உலை மீது குண்டு வீசப்பட்டால் அது மிகவும் ஆபத்தானது என்றும் புகுஷிமா அளவிலான விபத்தினை அது ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ளது. இவ்வாறு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டால் உலை அதன் கட்டடத்திற்குள் உருகி சிறிய அளவிலான வாயுவை சுற்றுச்சூழலுக்கு வெளியிடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவால் கட்டப்பட்ட புஷேர் அணு மின் நிலையத்தில் உள்ள எந்த உலையிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டால் ரஷ்யா அதிக பிரச்சனையை எதிர்கொள்ளும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அண்மைய மோதலை தீர்க்க உதவியதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பரிந்துரை ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதில் இஸ்ரேலுடன் சேருவது குறித்து மீண்டும் ஒரு முறை ட்ரம்பை சிந்திக்க தூண்டக்கூடும் என்று பாகிஸ்தானில் உள்ள சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இஸ்ரேலின் நடவடிக்கையை சர்வதேச சட்டமீறல் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்று பாகிஸ்தான் கண்டித்துள்ளது. கடந்த மே மாதம் ட்ரம்பின் எதிர்பாராத போர் நிறுத்த அறிவிப்பு அணு ஆயுத எதிரிகளான இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான 4 நாள் மோதலுக்கு திடீரென முற்றுப்புள்ளி வைத்தது. எனினும் அணு ஆயுத போரை தணித்ததற்காகவும் மில்லியன் கணக்கிலான உயிர்களை காப்பாற்றியதற்காகவும் குறிப்பிட்டிருந்த அவர் அதற்கான பெருமை தனக்கு கிடைக்காது என்று ட்ரம்ப் பலமுறை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க ராஜதந்திர தலையீடு இந்தியாவுடன் சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்கின்றது. எனினும் அது இந்திய மற்றும் பாகிஸ்தான் ராணுவங்களுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தம் என்று இந்தியா தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.